Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரிசி மாவு லட்டு. இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வறுக்காத பச்சரிசி மாவு 300 கிராம், தேங்காய் திருவல் ஒரு பவுல், மில்க் மெய்ட் 200 ml. இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். அது சூடானதும் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். நாம எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு கைவிடாம வறுக்கணும். அது ஈவனா அந்த தேங்காவும் அரிசி மாவும் வறுபடணும். 10 to 15 மினிட்ஸ் வறுத்த உடனே இப்போ பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். இதுதான் கரெக்ட் பக்குவம். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த மில்க் மேட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜென்டிலா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட மில்க் மேட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நாம இதை லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நாம லட்டு மாதிரி இதை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவையும் நான் லட்டு பிடிச்சிட்டேன். டேஸ்டியான ஹெல்தியான அரிசி மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.